நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ப்ரெக்னன்சி ரிலேட்டட், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு டவுட்ஸு, அதை பற்றி தான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ரீசெண்டாக நிறைய இடத்துல நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த டியூப் பிளாக் டெஸ்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு மேரேஜ் வந்து 1 இயர் தான் ஆகுது, டாக்டர் வந்து டியூப் பிளாக் டெஸ்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க, எனக்கு வந்து HCG டெஸ்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HSG அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து எக்ஸ்ரேனா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. இது பண்ணுறது மூலமாக உங்கள் கருக்குழாயில் அடைப்பு ஏதாவது இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த டெஸ்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா எனக்கு டெஸ்ட் பண்ண பயமாக இருக்குது, எனக்கு 1 இயர் தான் ஆகுது, நான் உடனே டெஸ்ட் பண்ணணுமா இல்லை சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப பெயினாக இருக்குமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது. இது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருக்குழாய் அடைப்பு அப்படின்றது முதல்ல வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். இது வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வரலாம், குண்டாக இருக்கவங்களுக்கு இருக்கலாம், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு இருக்கலாம், கம்மி ஏஜில் இருக்க பெண்களுக்கு இருக்கலாம், அதிக ஏஜில் இருக்க பெண்களுக்கு இருக்கலாம். இந்த யூட்ரஸில் வந்து இருக்கக்கூடிய இந்த டியூப் பிளாக் அப்படின்றது யாருக்கு வேணாலும் வரலாம். இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு தான் வரக்கூடாது அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இந்த கருக்குழாய் அடைப்பை வந்து நம்ம வந்து சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரியே பீரியட்ஸ் ரெகுலராக வரவங்களுக்கும் இந்த கருக்குழாய் அடைப்பு வந்து இருக்கும். இப்போ கருக்குழாய் தான் அடைப்பு இருக்குல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்றது டவுட் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ கருக்குழாய் அடைப்பு இருந்துச்சுன்னா அந்த எக்கே ரிலீஸ் ஆகி நமக்கு வந்து யூட்ரஸ்க்கு வராது, அப்புறம் எப்படி வந்து நமக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகும் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு ஆகும். இந்த பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் மட்டும் பீரியட் வரும், எக்கு ரிலீஸ் ஆகி அது டிஸ்ட்ராய் ஆகி வரும். கருக்குழாய் அடைப்பு இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பீரியட்ஸ்லேயும் பிரச்சனை வராது. ஸ்பெர்ம் போய் எக்கை வந்து மீட் பண்ண முடியாது, ஸ்பெர்ம் உள்ளே நீந்தி போக முடியாது அந்த டியூப்பில் வந்து பிளாக் இருந்துச்சு அப்படின்னா. அதனால தான் கருக்குழாய் அடைப்பு இருக்கும்போது கர்ப்பம் தரிக்க லேட் ஆகுது. ஸோ சிம்டம்ஸ் வந்து இது தெரியவே தெரியாது. உங்களுக்கு நார்மல் பீரியட்ஸ் வரும், நார்மல் ஓவலேஷன், எக்கு க்ரோத் எல்லாமே இருக்கும், பட் கருக்குழாய் அடைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி கருக்குழாய் அடைப்புக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருந்தாலும் இல்லாட்டியும் கூட இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ சிம்டம்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இதை வந்து இந்த HCG டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த HCG டெஸ்ட் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி டிலே ஆகுது, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் டாக்டரை போகிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே HCG டெஸ்ட் பண்ணுங்கன்னு எந்த ஒரு டாக்டரும் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் தள்ளி போயிருக்கு, குழந்தை வந்து எத்தனை வருஷம் டிலே ஆகுது மேரேஜ் ஆகி உங்களுக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி கண்டினியூவாக ஃபெயில் ஆகுது. ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா எக் ரிலீஸ் ஆகுது, கரெக்ட் சைஸு, ஹஸ்பண்டுக்கு எல்லாம் நார்மலாக இருக்குது, எண்டோமெட்ரியம் நார்மல், டேப்லெட்டும் எல்லாம் கொடுக்குறாங்க கரெக்டாக, ஆனால் குழந்தை ஏன் தங்கலை அப்படின்னும் போது பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஒரு ஸ்கேன் பண்ணுறோம்ல, அந்த ஸ்கேனில் வந்து டியூப் பிளாக் இருக்கான்றது தெரியாது, அது வேறு ஸ்கேனு, HCGன்றது வேறு ஒரு எக்ஸ்ரே. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த ஃபாலிகுலர் ஸ்கேனில் உங்களுக்கு தெரியாதனால எக் ரிலீஸ் ஆகுது ஆனால் ஏன் குழந்தை தங்க மாட்டேது அப்படின்றதுனால ஃபாலிகுலர் ஸ்டடி கண்டினியூவாக வந்து ஃபெயில் ஆகிறவங்களுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி IUI வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுது, இல்லைனா IUI பண்ண போகிறோம், ஃபாலிகுலர் ஸ்டடி நிறைய இடம் பண்ணியாச்சு, அடுத்து IUI போகலாம், அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி HCG டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து தேவையில்லாமல் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எடுத்தோடனே ஒருத்தவங்க போகிறாங்கன்னா இந்தாங்க நீங்கள் கருக்குழாய் அடைப்பு டெஸ்ட் பண்ணுங்கன்னு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் நார்மல், உங்களுக்கு எல்லாமே நார்மல், ஓவலேஷன், ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மல், அப்போ குழந்தை தள்ளி போகுதுன்னா அப்போ தான் டாக்டர் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி IUI அவங்களுக்கும் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டாக்டர் உங்களை HCG பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தேவைக்காக தான் பண்ண சொல்கிறாங்க, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அதில் இருக்கா இல்லையான்றது. ஸோ பண்ண சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக தயங்காமல் பண்ணுங்கள். வலி இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் HCG டெஸ்ட் பண்ண நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறத பார்த்துருக்கேன். சிலர் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு, பயப்படுற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு கமெண்ட் சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப முடியலை, நான் ரொம்ப இதாகிட்டேன், பேனிக் ஆகிட்டேன், அந்த மாதிரி சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். சிலர் வந்து மோஸ்ட்லி பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுக்கக்கூடிய அளவு தான் பெயின் இருக்கும். என்னை கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பொறுக்குப்போம்ல, நம்ம ஒரு பியரபிள் பெயின்னு சொல்லுவோம், நம்மளால் அதை தாங்க முடியும், நம்மளால் அந்த அளவுக்கு தான் பெயின் வந்து HCGயில் இருக்கும். நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கக்கூடாது. அந்த டெஸ்ட் பண்ணும்போது இறுக்கமாக உடம்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உள்ளே செலுத்துகிற டை வந்து இங்கு மாதிரி ஒன்று செலுத்துவாங்க, அது உள்ளே போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டீங்க, பாடியை லூஸாக அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெயின் பெருசாக தெரியாது. பயம் ஆஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யும், பட் நான் சொல்கிற மாதிரி அது பியரபிள் பெயின், தாங்கக்கூடிய அளவு பெயின் தான் இருக்கும். ஸோ வந்து உங்களை டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க HCG அப்படின்னா 100% என்னை கேட்டிங்கன்னா
நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு HCG பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCG பண்ணுறதுனால அடுத்த சில மாதத்தில் குழந்தை தங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும். அந்த HCG டெஸ்ட்லேயே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் உங்கள் கர்ப்பப்பை குழாயில் இருக்குது, யூட்ரஸில் இருந்து அப்படின்னா, அந்த பாத்தை வந்து இந்த இங்கு உள்ளே செலுத்துகிற டை, அந்த டெஸ்ட் அப்போ ஒரு டை செலுத்துவாங்க, அதை கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ அடுத்த மாதங்கள்லேயே நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கருக்குழாய் அடைப்பு ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ டெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே கருக்குழாய் அடைப்பு இருக்கணும்லாம் கிடையாது. 10 பேர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேருக்கு தான் இருக்கும், மீதி 8 பேருக்கு இருக்காது. ஒருவேளை அந்த ஒருத்தர் 2 பேருக்கு இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலான்றதையும் யோசிக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அதை பண்ணிடுங்க, அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. டாக்டர் வந்து தேவையில்லாமல் பண்ண சொல்ல மாட்டாங்க. யாருக்கு தேவைப்படுமோ டவுட் இருக்கோ அவங்கள தான் பண்ண சொல்லுவாங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு எதை பற்றியா டவுட் இருக்குன்னா கமெண்ட்